திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலைக்கோவில்களில் பௌர்ணமி நாளில் மலையை வலம் வந்து கிரிவல வழிபாடு செய்வது பக்தர்களுடைய வழக்கமாகுங்க. அப்படி திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்லக்கூடியவங்க சந்திர கிரகணம் செல்லக்கூடிய நேரத்தில் கிரிவல வழிபாட்டை செய்யலாமா கூடாதா? திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பிரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்த ஆண்டினுடைய 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. இந்த சந்திர கிரகணமானது பகுதி நேர சந்திர கிரகணமாக நிகழ இருக்குதுங்க. இந்த சந்திர கிரகணமானது காலை நேரத்தில் நிகழ்வதனால தென்மேற்கு ஆசியாவில் சில பகுதிகளில் சிறிது நேரம் மட்டுமே தெரிந்தாலும் கூட இந்த நிகழ்வானது இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. இதன் காரணமாக சந்திர கிரகணத்திற்கு கடைபிடிக்கக்கூடிய சூத காலமும் இந்தியாவில் செல்லுபடியாகாது. சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. அன்றைய நாளில் காலை 6:53 மணிக்கு அதன் மங்களான கிரகமாக ஏற்பட தொடங்குங்க. தொடர்ந்து 8:03 நிமிடத்திற்கு பகுதி நேர கிரகணமாக நிகழ இருக்குது. இந்த சந்திர கிரகணத்தினோட உச்ச நிலையானது 9:42 மணிக்கு உச்ச நிலையை அடையுங்க. அதற்கு பிறகு 12:31 மணிக்கு கிரகணமானது முடிவடைய இருக்குது. இந்திய நேரப்படி பகல் பொழுதுல இந்த கிரகணம் நிகழ்வதால் சந்திரனின் இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க முடியாது. அதனால் இந்தியாவில் கிரகணம் தெரிந்தால் மட்டுமே சூத காலமானது கடைபிடிக்கப்படுங்க. இன்று நிகழக்கூடிய சந்திர கிரகணமானது இந்தியாவில் தெரியாது என்பதனால கிரகணத்திற்கான சூத காலமும் இந்தியாவில் செல்லுபடியாகாது. அதனால தான் வழிபாடு சுப காரியங்கள் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய கோவில்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயமாகும். இங்கு ஒரு முறையாவது கிரிவலம் வந்து வழிபட்டோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. பல மடங்கு புண்ணிய பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும். திருவண்ணாமலையில் வருஷத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் கிரிவலம் போகலாம் அப்படின்னாலும் கூட சில குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் கிரிவலம் வந்து வழிபட்டோம்னா அதிகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கிழமை, திதி, நட்சத்திரம், மாதம், நேரம் போன்றவற்றை பொறுத்து நம்ம கிரிவலம் செல்வதற்கான பலனும் மாறுபடும். இருந்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இதனால் ஒவ்வொரு மாதமும் எந்த நாளில் பௌர்ணமி வருது, எப்பொழுது கிரிவல வழிபாட்டை தொடங்க வேணும், எப்பொழுது கிரிவல வழிபாட்டை நிறைவு செய்ய வேணும் என்பதற்கான நேரத்தை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருதுங்க. தற்போது ஆவணி மாத பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்து வழிபடுவதற்கான நல்ல நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டிருக்குது. ஆவணி பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஆவணி பௌர்ணமி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குது. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 9:56 மணிக்கு தொடங்கி பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 10:29 மணிக்கு முடிவடையுதுங்க. கிரிவலம் தொடங்குவதற்கு நல்ல நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 9:46 மணிக்கு கிரிவலத்தை தொடங்கி ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 10:22 மணியோடு கிரிவலத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஆவணி மாத பௌர்ணமி என்பது ஆவணி அவிட்டத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நாளாகும். இந்த நாளில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சமானது ஏற்படும், பாவ விமோச்சனமானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த நாளில் பஞ்சராஷ்டிர மந்திரத்தை நம்ம உச்சரித்தபடி நம்ம கிரிவலம் வந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய நம்ம தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றியில் தாங்க போய் முடியும். மன அழுத்தமானது குறையுங்க.
இந்த நேரத்தில் நம்ம கிரிவலம் வந்தோம்னா நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும், செல்வ வளமானது பெருகும், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமானது ஏற்படுங்க. வசந்தமான காலம் தொடங்கும் என்று நம்பிக்கையாக சொல்லப்படுது. இது வரைக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வியாழக்கிழமை நாளில் கிரிவலம் வருவதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வியாழக்கிழமை நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதனால குருவுடைய அருளும் ஞான சித்தியும் கிடைக்குங்க. சித்தர்கள் குருமார்களுடைய ஆசையானது முழுமையாக கிடைக்கும். இதனால் ஞானமானது அதிகரிக்குங்க, ஆன்மீக பலனானது அதிகரிக்கும். இந்த நாளில் கிரிவலம் வருவதால் யாரோ ஒரு குருவினுடைய வடிவில் இறைவன் இல்லைன்னா சித்தர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் முப்பிறவிகளில் நமக்கு கிடைக்காமல் போகக்கூடிய குருமார்களுடைய ஆசையும் கிடைக்குங்க. குருவருள் கிடைத்தால் திருவருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான திருத்தலமாகுங்க. ஆன்மீக பூமியாகவும் இருக்குது. திருவண்ணாமலை செல்வதற்கும் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை என்று சொல்வதற்கும் சிந்திப்பதற்கும் கூட புண்ணியம் செஞ்சுருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலமானது நடைபெறுங்க. எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலாகும். என்னதான் திருவண்ணாமலைக்கு பல முறை நம்ம போயிருந்தாலும் பல விஷயங்களை பற்றி தெரிந்திருந்தாலும் அந்த கோவில் பற்றி பல அற்புதமான தகவல் வெளிவந்து கொண்டே தாங்க இன்றளவும் இருக்குது. அதில் சில குறிப்பிட்ட விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலை திருத்தலம் நடுநாட்டு தலங்களில் முதன்மையானதாகுங்க. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும் இருக்குது. நால்வராலும் பாடப்பட்ட தலமாகும். எங்கிருந்து நினைத்தாலும் முத்தி கொடுக்கக்கூடிய தலம் திருவண்ணாமலை திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெண்பாவை, திருவெண் மாலை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களானது பிறந்திருக்குது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3 வகையான சிறப்புகளை கொண்டது இந்த தலந்தாங்க. பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலமும் இந்த தலம்தான். அர்த்த நாளீஸ்வரராக கோலம் கொண்ட தலமும் இந்த தலந்தாங்க. கார்த்திகை தீபத்தினுடைய மூலத்தலமும் இந்த தலம்தான். ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த தல மலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தால் உலக புகழ்பெற்ற தலமாகுங்க. அதே போல் நகரத்தின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் பரப்பில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஆலயமாகும். ஆலயத்தில் 9 கோபுரங்களானது இருக்குதுங்க. கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயம் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுக்குள்ள 6 பிரகாரங்களானது இருக்குது. 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1000 தூண்களை கொண்ட 1000 மண்டபம், அதற்கு அடியில் பாதாள லிங்கம், அதாவது பால ரமணர் தவம் செய்த இடமும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபங்கள், அண்ணாமலையார் பாத மண்டபமானது அமைஞ்சிருக்குது. ஆலயத்தின் உள்ள சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் போன்ற 2 பெரிய தீர்த்த குளங்களானது இருக்குதுங்க. கொடிக்கம்பம் பக்கத்தில் செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குறாரு. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இந்த ஆலயத்தில் இருக்குதுங்க. கால பைரவருக்கு என்று சன்னதியும் அமைஞ்சிருக்குது. இங்கே முருகப்பெருமான் இளையனார் என்ற பெயரில் 3 இடங்களில் இருக்கிறாருங்க. அதே போல் அருணகிரிநாதருடன் சவால் விட்டான் சம்பந்த தாண்டான், அதற்காக முருகன் அருணகிரிநாதருக்கு கம்பத்தில் காட்சி தராரு. அதுதான் கம்பத்தெனையானார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சி தராரு. மேலுமே பார்த்தீங்கன்னா காமதகனம் நடக்கக்கூடிய சிவாலயங்களில் இந்த ஆலயமும் சொல்லப்படுதுங்க. ஆடிப்புற நாளில் மாலை நேரத்தில் ஆலயத்தின் உள்ள உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்னாடி தீமிதி திருவிழாவானது நடைபெறுவது வழக்கமாகும். இந்த திருவிழா நாட்களில் திட்டி வாசல் வழிய உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க. அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமும் இந்த ஆலயம்தாங்க. மேலுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தராரு. இது காந்தமலை என்றும் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் இந்த மலையை தரிசிக்க வரக்கூடியவங்க மீண்டும் மீண்டும் காந்தம் போல் இழுக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் திரும்பவும் தரிசனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், தாரபார யுகத்தில் தாமர மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் இருந்தது.
கொண்டிருக்குது. மலையினுடைய உயரம் 2688 அடியாகுங்க. சுமார் 800 மீட்டர் கொண்டதாகும். கிரிவல பாதையினுடைய தூரம் 14 கிலோமீட்டர் கொண்டதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா எத்தனை முறை போயிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.